மறைந்த இயக்குனர் பாலுமகேந்திரா இயக்கத்தில் வெளிவந்த படம் வீடு. அந்த வீடு தெரியும் வந்து அர்ச்சனா, சொக்கலிங்க பாகவதர், இன்னும் பல கலைஞர்கள் நடித்த படம் வந்து அந்த படத்தை பார்க்குறதுக்கெல்லாம் இப்போ பெரிய பொறுமையெல்லாம் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வீடு படம் தயாரித்தவரே வந்து வீட்டையே வந்து வித்துட்டாருன்ற மாதிரியான சம்பவங்கள்லாம் இருந்தது. அப்போ செய்திகள்லாம் வந்தது. அதெல்லாம் தாண்டி இன்றைக்கு அந்த வீடு படத்துக்கு வந்து ஒரு தனிப்பெருமை உண்டு. அந்த படத்துக்கு அவ்வளோ விருதுகள்லாம் கொடுத்தாங்க வந்து. அதில் வந்து சொக்கலிங்க பாகவதர்னு ஒருத்தர் நடிச்சிருந்தார் வந்து சில படங்கள்லாம் பாலுமகேந்திரா படங்கள்லாம் நடிச்சிருந்தார். அது அந்த தாத்தா ரொம்ப பிரமாதமாக பாடுவார். ரொம்ப இயல்பான ஒரு ஆக்டிங் அவரது வந்து ரொம்ப அவரை வந்து கேமரா ஆன் பண்ணி விட்டு நீங்கள் பாட்டுன்னு நடந்து போங்க தாத்தா அப்படின்ட்டா அவர் நடந்து போய் அவர் பாட்டுன்னு பேசிட்டு முடிச்சுட்டு ஆக்ஷன் கட்டே சொல்ல தேவையில்ல, அவராக முடிச்சுடுவார். அப்படியேப்பட்ட ஒரு அற்புதமான கலைஞர் அவர். இந்த படத்துக்கு அவ்வளோ விருது கிடைச்சப்போ விருது மேடையில் ஏறி தனக்கான விருதை சொக்கலிங்க பாகவதர் வாங்கிட்டு இறங்கி அப்படியே மெதுவாக வந்தவுடனே அந்த படத்துடைய அசோசியேட் டைரக்டர் பாலா இருக்கார், இயக்குனர் பாலா அந்த படத்துக்கு அப்போ அவர்கிட்ட வந்து அவர் அப்படியே கேட்டிருக்காரு, என்ன தத்தா எப்படி அப்படின்னு. நல்ல மகிழ்ச்சி தான் பாலா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போகிறதுக்கு ஒரு பஸ்ஸுக்கு ஒரு 10 ரூபா இருந்தால் கூட அப்படின்னு கேட்டிருக்காரு. இவர் அப்படியே கனத்த ஒரு இதயத்தோடு அந்த 10 ரூபாயை கொடுத்தவுடனே அவர் அப்படியே மெதுவாக அந்த விருதை கையில் வச்சுக்கிட்டே நடந்து போயிருக்கார். வந்து பாலா வந்து அவருடைய கட்டுரையில் எழுதியிருக்காரு, இது மாதிரியும் கலைஞர்கள் இருக்கார், இந்த மாதிரியான கலைஞர்களுக்கு இந்த மாதிரி நிலைமையும் வரக்கூடாது அப்படின்னு. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். வந்து ஒரு படத்தினுடைய உயரிய விருதை நடிப்புக்காக வாங்கிட்டு அந்த மேடையிலேருந்து இறங்கி ஒரு ஒரு புன்னையோடு வந்தால் கூட முகத்தில் ஒரு பெரிய சோகம். அந்த சோகத்தோடு அந்த படத்தினுடைய இணை இயக்குனரிடம் பஸ்ஸுக்கு திரும்ப போகணும், ஒரு 10 ரூபா இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த அந்த கலைஞனுடைய நிஜ வாழ்க்கை அதுதான். இப்படியாப்பட்ட கலைஞர்களுடைய வாழ்க்கை அமையக்கூடாது அப்படின்னு அந்த பாலா வந்து குறிப்பிட்டிருப்பார். அதாவது நம்ம சொல்லிடுறீங்களே விருது 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 விருதுன்னு, அந்த விருதுக்கு பின்னணியில் இவ்வளோ கதைகள் இருக்குது, அந்த விருதுக்கு பின்னாடி சில அரசியல்கள் இருக்குது, அந்த விருதுக்கு பின்னாடி நிறைய விவகாரங்கள் இருக்குது. நீங்கள் சென்னையில் வந்து நான் வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா இந்த விருதெல்லாம் பெரிய அளவில் நினைப்பேன் நான். விருதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய இந்த ஃபைன் ஆர்ட்ஸுங்க இருக்கும். வந்து விருங்கம்பாக்கம் ஃபைன் ஆர்ட்ஸ், அப்புறமா வந்து குளத்தூர் ஃபைன் ஆர்ட்ஸ், இது மாதிரி ஃபைன் ஆர்ட்ஸுகள் இருக்கும். வந்து அவங்க இந்த வருடத்தினுடைய இறுதியில் அங்கே ராணி சீதை மையம், அப்புறம் ஃபிலிம் சேம்பரு, ஏதாவது கல்யாண மண்டபம் எங்கே கிடைக்குதோ அங்கே கூப்பிட்டு இந்த விருதுகளை கொடுப்பாங்க. அந்த விருது வாங்கிறதுக்குன்னே ஒரு பெரிய ஒரு பட்டியலே கோஷ்டியாக இருக்கும். எனக்குலாம் பெரிய ஆச்சரியம். முதல்ல அது பிரமிப்பாவெல்லாம் இருந்தது. வந்து நமக்கெல்லாம் இப்படி விருது கிடைக்குமா, இதுக்கெல்லாம் எவ்வளோ உழைக்கணும் அப்படின்லாம் அப்போல்லாம் தெரியாது. வந்து அப்போ நிறைய பேர் அந்த விருது வாங்க வரவங்களை பார்க்குறப்போ இது தொடர்ச்சியாக அது காலகாலமாக நடந்துக்கிட்டே இருக்கும். நான் வந்து அந்த சமயத்தில் ஒரு விருது விழாவுக்கு ரொம்ப அடித்து பிடிச்சி போய் ஒரு பெரிய பிரம்மாண்ட விழாலாம் கிடையாது, போய் உக்காந்துட்டு இருப்போம். அந்த இன்விடேஷனில் பிரபலமான நடிகர்கள், நடிகைகள், இயக்குனர்கள் இவங்களுடைய பேர்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. ஓகே உட்காந்தோம். அப்புறம் சீக்கிரம் யாருமே வரல. ஆனால் மைக்கில் மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க, இன்னொரு ப்ரோக்ராம் இருக்குது, இன்னொரு ஆடியோ லான்ச் இருக்குது, ஷூட்டிங் இருக்குது, மகாபலிபுரத்துலேருந்து வரணும், இப்படியா பேசிட்டு இருக்காங்க. எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க. வந்து ஒரு ரவுண்ட் டேபிளில் உட்காந்துட்டு இருக்காங்க. நானும் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கிடையில் வந்து இந்த பாட்டு கச்சேரி, இன்னிசை கச்சேரிலாம் நடந்துகிட்டு இருக்குது. லிஸ்ட்டில் போட்டவங்க இருக்காங்க இல்லைங்களா, அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60-70 பேர் போட்டிருப்பாங்க. அதில் ஒரு கடைசியாக இருக்கிற ஆட்கள்லாம் வந்து சில பேர்லாம் அப்படி வந்து உட்காந்துறாங்க. அவங்கள ரொம்ப மரியாதையெல்லாம் கூப்பிட்டுலாம் வரவேற்கிறாங்க. வரவேற்றுட்டு ஒரு கட்டத்தில் என்ன ஆகிப்போச்சு, அப்படியே நிகழ்ச்சி ஒரு உச்சக்கட்டத்துக்கு வந்தப்போ நிறைய பார்வையாளர்கள்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ செல்ஃபோன்லாம் கிடையாது, இந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணுறாங்கலாம் சொல்ல முடியாது. தடாலும் ஒரு அறிவிப்பு ஒன்று வருது. அறிவிப்பு வந்தவுடனே பார்வையாளர்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா, அதில் சில பேரை வந்து பேரை சொல்லி இந்த விருது இவங்களுக்கு, அந்த விருது இவருக்கு அப்படின்னு என் பேர் சொன்ன உடனே பதறி அடித்து அங்கேருந்து உண்மையிலே ஓடி போயிட்டேங்க. நான் ஓடியே போயிட்டேன். என்னன்னா இந்த விருது பார்க்க வந்துருக்காங்க இல்லைங்களா, இவ்வளோ நடிகர் நடிகைகள்லாம் கலந்துக்கிற இதில் இவங்களுக்கு வந்து தலைக்கு இவ்வளோ ரூபான்னு வந்து வசூல் பண்ணி வெளியூர்களில் தான் வந்திருக்காங்க. வந்து பஸ்ஸை பிடிச்சி, வேனை பிடிச்சி, காரை பிடிச்சி வந்திருக்காங்க. வந்து இந்த நடிகர் நடிகைலாம் நம்ம பார்க்கலாம், இவங்களுக்கு இது பண்ண இது ஒரு ஸ்கேம் வந்து. அப்போ யாருமே இல்லாத போது அந்த மேடையில் உங்களுக்கு நாங்கள் வந்து விருது கொடுக்குறோன்னு அதுக்கும் ஒரு விலை பேசியிருக்கேன். வந்து அப்போ நம்ம பேரும் அறிவித்த உடனே அப்போ ஆர்வத்தில் வந்து இந்த மாதிரி விருது நிகழ்ச்சிக்கெலாம் போய் பார்க்குறப்போ ஒரு இவங்களெல்லாம் பார்க்கலாமன்ற இருந்த காலகட்டத்தில் தெரிவிக்க ஓடி வந்துட்டேன். அப்புறம் யாராவது அந்த விருது விழாவுக்கு வாங்க விருது கொடுக்குறேன்னு சொன்னாலே வந்து நமக்கு வந்து கை நடுங்க ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன விருதுகள் அவங்க நடத்துறது ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு ஸ்பான்சர் வாங்கியிருப்பாங்க, இல்லைனா ஏதோ ஒரு டிக்கெட் போட்டு விற்றுருப்பாங்க. அன்றைக்கி ரைட்டு வருஷம் முழுக்க இருந்ததுக்கு ஏதோ ஒரு ஒன்று பிழைக்கணுன்ற ஒரு விஷயம் இருக்கும். சின்சியராக விருது நடத்துகிறவங்களும் இருக்காங்க. வந்து அதையும் நம்ம வந்து குறை சொல்லக்கூடாது.
இதெல்லாம் தாண்டி இந்த பெரிய விருதுகள்லாம் இருக்குங்களா, வெளிநாட்டில், அப்புறமா வெளியூரில், வெளி மாநிலங்களில் அதுக்கு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி இந்த விருதுகளுக்கு வந்து ஒரு தனி மரியாதையாக இருக்கும். இந்த விருது கூட நீங்கள் அதை கூட நீங்கள் ஒப்பிட்டே பார்க்க முடியாது. ஒரு தேசிய விருதை தாண்டியான இதெல்லாம் இருக்கும். நான்லாம் கூட ஒரு 2, 3 விருதுக்கு வந்து ஹைதராபாத்லாம் போயிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிகப்பு கம்பளத்தை தாண்டி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து வர ட்ரெஸ்ஸிங் சென்ஸே வேறு மாதிரி இருக்கும். அது ஓகே, அந்த அந்த கல்ச்சருக்கு அது தேவைப்படுது அப்படின்ற மாதிரியான விஷயம். சரி, இவ்வளோ தூரம் இதை பேசுகிற எதுக்கே நீ பேசுகிற அப்படின்னா, சமீபத்தில் இருந்த சைமா விருது ஒரு முக்கியமான விருது. உலக அளவில், குறிப்பாக இந்திய அளவில், இன்னும் குறிப்பாக சவுத் இந்தியா அளவில் அது விருதுக்கு ஒரு தனியாக இது உண்டு. பெரும்பாலும் வெளிநாட்டில் நடத்துவாங்க. இப்போ கூட துபாயில் நடந்திருக்கு. இந்த விருதுடைய லிஸ்ட்டு நான் பார்த்தப்போ ஒரு பக்கம் ஆச்சரியமாகவும், இன்னொரு பக்கம் வந்து என்னங்க பண்ணி வச்சுருக்கீங்க நீங்கள், இந்த விருதெல்லாம் யார் செலக்ட் பண்ணது, இது வேறு 5 பேர் கொண்ட குழுவா அல்லது 6 பேர் கொண்ட குழுவா இல்லை தனிநபரா அப்படின்ற கேட்குற அளவுக்கு எந்த கேட்டகரியில் எந்த அடிப்படையில் இந்த விருதுக்கெல்லாம் கொடுத்தப்படுது. உண்மையாக அந்த விருது கொடுத்து இந்த படத்துக்குன்னு கொடுத்துருக்கீங்கல்ல, அதெல்லாம் அந்த கொடுக்குற அந்த நடுவர் குழு வந்து பார்த்துருக்காங்களா, இப்படியா வந்து இத்தனை கேள்விகளும் கேட்டதுக்கான காரணம் என்னென்னா, அந்த விருது அது குறிப்பாக லியோ படத்துக்கு ஒரே ஒரு விருது கிடச்சிருக்கு. ஓகே, லியோ படத்து மேலே இது பெஸ்ட் நெகட்டிவ் ரோலுக்கு அர்ஜுனுக்கு விருது. ஜெயிலருக்கு ஒரு 4 விருது கிடச்சிருக்கு. சிறந்த திரைப்படம் ஜெயிலர், சிறந்த இயக்குனர் நெல்சன், சிறந்த சப்போர்ட்டிங் கேரக்டர் வந்து வசந்த் ரவி. ஓகே, இந்த விருது இது கூட ஒரு இதில் கேட்டுக்கலாம். ஏன் ரஜினி சிறந்த நடிகர் இல்லையா, ஏன் அவருக்கு கொடுக்கல நீங்கள்? லியோவில் வந்து ரைட்டு அர்ஜுனுக்கு கொடுத்துருக்குறீங்க, சஞ்சய் தத்துக்கு கொடுக்குது அப்படின்னு தானே? சஞ்சய் தத்து தான் கம்மியாக நடிச்சிட்டாரா? அதை தாண்டி இயக்குனர் லோகேஷ் கொடுத்துருக்க வேண்டியது தானே? ஏன் விஜய்க்கே கொடுத்துருக்க வேண்டியது தானே? என்னென்னா யார் யாரெல்லாம் அவைலபிளாக இருக்காங்களோ அவங்களுக்கு ஓகே பண்ணி வச்சுருக்காங்களோன்னு தோணுது. வந்து இதெல்லாம் கூட ஓகேங்க, இதெல்லாம் இதுவாகிடுச்சு. சிறந்த நடிகர்கள் 2 பேருக்கு கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து சிறந்த நடிகரில் கிரிட்டிக்ஸ் அவார்டு வந்து மாவீரன் படத்துக்காக சிவகார்த்திகேயனுக்கு. சிறந்த நடிகருக்கான விருது வந்து பொன்னியின் செல்வன் விக்ரமுக்கு. ஓகே, இதெல்லாம் தாண்டி எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயமா மாறுதுன்னா, சிறந்த நடிகை நயன்தாரா, மாற்று கருத்தே இல்லை. உண்மையிலே சிறந்த நடிகை தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் எந்த படத்திற்கு தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு தான் எனக்கு கொஞ்சம் பக்குன்னு ஆகிப்போச்சு. வந்து அன்னபூர்ணி படத்துக்கு எந்த அடிப்படையில் நயன்தாராவை தேர்வு செய்தார்கள் சிறந்த நடிகையாக அப்படின்னு. சிறந்த நடிப்பை தாண்டி அந்த படம் எந்த அளவுக்கு போய் மக்களிடம் சேர்ந்தது, எவ்வளோ கலெக்ஷன் பண்ணிச்சு, அந்த படத்தை எப்படி விமர்சகர்கள் வந்து கொண்டாடினாங்க, எப்படி வந்து நேர்மறையாக அந்த படத்திற்கு ஒரு விமர்சனம் கொடுத்தாங்க, இதெல்லாம் தாண்டி அது அந்த கண்டென்ட் வந்து எவ்வளோ பேருக்கு ரீச் ஆச்சுன்னு தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதில் எனக்கு பெரிய இதுவான விஷயம் என்னென்னா, டிசம்பர் 1ஆம் தேதி 2023 அன்று அன்னபூர்ணி படம் தியேட்டர் ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் அன்னைக்கு ஒரு பெரிய சர்ச்சை உண்டாகுது. அந்த சர்ச்சையை வச்சு இந்த படத்தை வந்து ஒரு 50 நாளைக்கு ஓட்டிடுவாங்கன்னு அப்படின்னு ஒரு கணிப்பு. என்ன சர்ச்சை அப்படின்னா, அந்த கதை உங்களுக்கு மேபி படம் பார்க்காத இருந்திருப்பீங்க. ஒரு பிராமண குடும்பத்தை சேர்ந்த நயன்தாராவிற்கு ஒரு செஃப் ஆகணும்னு ஆசை வந்து, ஒரு சமையல் கலைஞராக ஆக வேண்டும் என்ற ஆசை. அப்போ அந்த சமையல் கலைஞராக ஆகணும்னா வீட்டில் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதை மீறி அவங்க வந்து அந்த சமையல் கலைஞருக்கான பயிற்சி எடுக்க போகும்பொழுது, உங்களுக்கு நான்வெஜ்ஜு சமைக்க தெரிஞ்சிருக்க வேண்டும், அப்போ தான் செஃப் ஆக முடியுன்றாங்க. இவங்க ரொம்ப ஆச்சாரமான குடும்பம் வந்து, இவங்க வந்து அந்த நான்வெஜ்ன்றதுவே வந்து அந்த வாடையே உங்களுக்கு ஒத்துக்காது, அது பக்கமே போக மாட்டாங்க. அப்படியாப்பட்ட அந்த வீட்டில் இருந்து வர நயன்தாரா கோழி, ஆடு எல்லாத்தையும் கையில் வச்சு சமைச்சு அந்த கறியெல்லாம் இது பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரும்பொழுது தயங்குறாங்க. இல்லை இதெல்லாம் இந்த சமையல்லாம் பண்ணாதாங்க நீங்கள் வந்து செஃப் ஆக முடியும் அப்படின்னா, அந்த சமையல் கலை மீது உள்ள ஒரு பெரிய ஆர்வம் ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த அசைவ உணவே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அது ஒரு சர்ச்சை. அதுக்கு ஒரு காரணமாக சொல்கிற டயலாக் என்னென்னா, ஜெய் இன்னொரு கேரக்டர் அவர் என்ன சொல்லுவார், ராமன் வனவாசத்திற்காக காட்டிற்கு சென்றிருந்த பொழுது ராமன், சீதை, இன்னும் சில பேர்லாம் அங்கேருந்த மானு இன்னொன்று ஏதோ அடித்து சாப்பிட்டதாகலாம் சொல்கிறாங்க, அதனால் என்ன இது அப்படின்னு சொன்ன அந்த இடத்தில் தான் அந்த படத்திற்கு ஒரு பெரிய பிரச்சனை உண்டாச்சு. ஒரு 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 பிராணம், ஒரு குறிப்பிட்ட மதத்தினர் நம்பக்கூடிய ஒரு இதிகாசம், அதன் மீதான ஒரு வசனத்தை வைப்பது சரியா, அது எப்படி அது? ரெண்டாவது வந்து ஒரு 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 பாரம்பரியமான ஒரு ஆச்சார குடும்பத்திலேருந்து ஒரு பெண் போய் இப்படி வந்து அசைவம் சாப்பிட்றா அப்படின்ற ஒரு விஷயம், அது கூட நீங்கள் ஓகே அப்படி ஒத்துக்கலாம். நீங்கள் இப்படியாப்பட்ட ஒரு டைலாக் அது எப்படின்னு கடுமையான எதிர்ப்பு, அந்த எதிர்ப்பு வட இந்தியா முழுக்க வந்து இதுவாகிடுச்சு. அதை எதிர்த்தவங்களாம் சங்கிங்க, அப்புறமா இதுங்க அது என்ன சொன்னாங்க, இப்போ பேசுகிற நம்மளை கூட விமர்சனம் பண்ண மாட்டோம், அதை விடுங்க.
படத்துக்கு. ஆனால் என்னன்னா படக்குழு என்ன நினச்சிதுன்னா, இந்த விமர்சனத்தை வைத்து இந்த படத்தை 50 நாளைக்கு மேலே ஓட்டிடலாம், பெரிய கல்லா கட்டிடலான்னு பார்த்தாங்க. ஆனால் கண்டென்ட் ஒன்றும் இல்லையே நைனா, கண்டென்ட் ரீச் ஆகலையே. டிசம்பர் 1ஆம் தேதி ரிலீஸ் ஆன அந்த படம் ஒரு 2 நாள்லேயே வந்து வாஷ் அவுட்டுன்னு ஆகிடுது. ஒன்றுமே இல்லை அதில். நான்லாம் வந்து படம் பார்த்துட்டு வந்து டிக்கெட் காசெல்லாம் வேஸ்ட்டுன்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. விமர்சனமே பண்ணல நான், வேணான்னு விட்டேன். அது வேற ஏன் விமர்சனம் பண்ணி அடிச்சு இது பண்ணுவேன். 29ஆம் தேதி நெட்ஃப்ளிக்ஸில் ஓடிடியில் அந்த படம் திரையிடப்படுகிறது. நார்த்தில் அப்போ தான் பெரிய கொந்தளிப்பு உண்டாகுது. ஆச்சா இந்த மாதிரி இந்த படத்தையே தடை செய்யணும், இல்லைனா விடமாட்டோம் அப்படிலாம் பல போராட்டங்கள், எதிர்ப்பு, அப்புறம் ஒரு வழக்கு தொடரப்படுகிறது. நெட்ஃப்ளிக்ஸ் ஒரு கட்டத்தில் வந்து அதை எடுத்து விட்டுறாங்க. படம் வந்து ஃப்ளாப் படம் அது. சரி, அங்கே ரைட்டு, அங்கே ஒரு பெரிய எதிர்ப்பு சம்பாரிச்சது இந்த படம். பெரிய போராட்டம், ஆர்ப்பாட்டம், அது சம்மந்தமான விமர்சனம், அது சம்மந்தமான ஆர்டிக்கல், அது சம்மந்தமான பைட்ஸு இதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. ஓடிடியிலாவது இந்த படத்துக்கு ஒரு பெரிய வரவேற்பு கிடைக்குன்னு பார்த்தா கிடைக்கல. காரணம் கண்டென்ட்டு. மறுபடியும் சொல்கிறதான், நீங்கள் கண்டென்ட்டு பிரமாதமான, இன்றைக்கி வாழை படம் சக்ஸஸ் மீட் கொண்டாடி இருக்காங்க நேற்று அப்படின்னா கண்டென்ட் தாங்க வந்து உண்மையிலே. இங்கே வந்து தமிழ் சினிமா ரசிகர்களாகட்டும், இந்திய சினிமா ரசிகர்கள், நீங்கள் கண்டென்ட்டை கரெக்டாக கொடுத்தீங்கன்னா அதை கொண்டாடிடுவாங்க. அந்த மாதிரியான பிரச்சனை வந்து அந்த படம் அப்புறமா வந்து ஒரு கேஸ் போட்டு அப்புறம் வாதாடி இப்போ ஏதோ ஒரு ஓடிடியில் கூட அது ரிலீஸ் ஆச்சு. அந்த அளவுக்கு எடுபடலை. இப்போ அந்த படத்திலிருந்து ஒரு சிறந்த நடிகையாக எப்படி நீங்கள் தேர்வு பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம். இது வந்து முழுக்க நயன்தாராவுக்காக இந்த விருது வடிவமைக்கப்பட்டதா, இல்லை நீங்களாம் எதிர்ப்பு சொன்னீங்கல்ல அப்படின்னு வேணும்னே இந்த விருதை கொடுத்துருக்காங்களா, இல்லைனா இப்போ இந்த விருதுக்கெல்லாம் ரொம்ப முன்ன மாதிரிலாம் ஆர்வம் கிடையாதுங்க. ஒரு கட்டத்தில் அதெல்லாம் வந்து நீர்த்து போயிடுச்சு. முன்னெல்லாம் வந்து ஃபோன் பண்ணியே கேட்பாங்களாம் வந்து, எனக்கு ஏதாவது விருது கொடுப்பீங்களா, நீங்கள் ஏன் விருது கொடுக்க மாட்டேன்றீங்க அப்படின்ற மாதிரி. இப்போலாம் வந்து வெத்தலைபாக்கு வச்சு தாமாளத்தட்டில் வான்னு அழைச்சா கூட வரமாட்டேன்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து நேரடியாக அது மாதிரி என்ன பேசுகிறது, இன்றைக்கி சோஷியல் மீடியா ரீச் ஆகிற விதமே வேறு மாதிரி ஆகிப்போச்சு. இன்றைக்கி ஒரு பஸ்ஸை பிடிச்சி, ஃப்ளைட்டை பிடிச்சி, அங்கே போய் விருது வாங்கி, ஹோட்டலில் தங்கி, அதுக்கு ஒரு 4 நாள் செலவு பண்ணி, அந்த 4 நாளில் இங்கே ஷூட்டிங் இதுவாகி ஏதாவது ஒன்று பண்ணலாம்ல, அப்படின்னால வேணாம் அப்படின்ற ஒரு இதுக்கு வந்தாச்சு. இப்போ எந்த அடிப்படையில் இப்போ நயன்தாராவுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா, அப்போ யாருமே கிடைக்கல, இவங்கெல்லாம் தேடி பார்த்துருந்துக்கிறாங்க, யாருமே இல்லாத போது இந்த விருதை குடியான்னு கொடுத்தாச்சு. எனக்கு என்னென்னா, நீங்கள் நயன்தாராவுக்கு அன்னபூர்ணிக்கு கொடுத்தீங்க ரைட்டு, அதே வருடத்தில் ஏதாவது ஒரு படம் நடிச்சிருப்பாங்க, அது கொடுத்துருக்கலாமே அப்படின்ற ஒரு விஷயந்தான். இந்த விருது மீதான நம்பிக்கை இருக்குது இல்லைங்களா, நான் பொதுவாகவே சொல்கிறேன், அந்த நம்பிக்கை வந்து இங்கு தான் தகர்ந்து போகிறது. எப்படி ஒரு சொக்கலிங்க பாகவதர் நிஜமான ஒரு ஹீரோவாக விருது வாங்கிட்டு அந்த மேடையிலிருந்து இறங்கி வரும்பொழுது அந்த இணை இயக்குனர்கிட்ட அப்போ 10 ரூபா இருந்தால் கொடுப்பா, பஸ்ஸுக்கு போகணும்னு சொன்ன அந்த கலைஞனுங்க, ஒரு ஃப்ளாப்பான படம், மக்களிடம் போய் சேராத ஒரு படம், அந்த கண்டென்ட்டே சரியில்லைன்னு அப்படின்னு சொல்கிற படம், பல சர்ச்சைகளை சந்தித்த அந்த படம், அந்த படத்தில் நடித்த ஒரு நடிகை சிறந்த நடிகைன்னு சொல்லி அவங்க மேடை ஏற்றி ஒரு விருது கொடுக்குறது எங்கே? பாகவதர் எங்கே? நயன் எங்கே? இது என்ன இதுன்னு தெரியல. இன்னும் இப்படியே போனால் பொதுவாகவே சொல்கிறேன், நான் இந்த விருதுகள் பேர்லாம் குறிப்பிடல, இந்த விருதுகள் மீதான நம்பிக்கை என்பது அடிமட்டமாக மக்களிடம் மட்டுமில்லை, திரைக்கலைஞர்களிடம் இல்லாமலே போயிடும். தேசிய விருதுக்கே பார்த்தீங்கன்னா முன்னே அவ்வளோ பெரிய மவுஸ் இருக்கும், இப்போலாம் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தேசிய விருதுனை கொடுங்க ரைட்டு அப்படின்ற அளவுக்கு ஆகிடுச்சு. வந்து இப்போ ஆஸ்கார் விருது ரொம்ப சர்வசாதாரணமாக ஆகிப்போச்சுங்க. ஆஸ்கார் விருது மேலே அவ்வளோ விமர்சனங்கள் வந்து, நீ துட்டு கொடுத்தீங்கன்னா விருது கொடுப்பாயா அப்படின்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. வந்து RRRலாம் அப்படியே ஒரு பேரை சம்பாரிச்சது தான் உண்மையில். ஆனால் நல்ல படம் வந்து ஜப்பானில் முத்து படத்தினுடைய ரெக்கார்டு இருக்கு இல்லைங்களா, இத்தனை வருட கால ரெக்கார்டுகளை முத்து படம், ரஜினிகாந்த் நடித்த முத்து படம் ஜப்பானில் ரெக்கார்டு பிரேக்கு. இங்கேருந்து போகிற தலைவர்கள் பூரா அங்கே இருக்கிற பிரதமர் வந்து விசாரிப்பாராம், ரஜினிகாந்த் நல்லா இருக்காருங்க, எப்படி இருக்காரு அப்படின்னு. ஒரு ஜப்பானிய ரசிகர் ரஜினி மாதிரியே வந்து கெட்டப்லாம் மாட்டிக்கிட்டு தினமும் வேலைக்கெல்லாம் போக ஆரம்பித்தார். அப்படியாப்பட்ட ஒரு தாக்கத்தையும் வசூலியும் ஏற்படுத்திய அந்த முத்து படத்தினுடைய அதை பிரேக் பண்ண படம் வந்து RRR. ஆனால் அந்த படத்துக்கே ஆஸ்காரில் போயிட்டு கலந்துக்கிச்சு விடுவாங்கன்னா அதுக்கு அவ்வளோ பெரிய விமர்சனங்கள்லாம் இருந்தது. இவ்வளோ டாலர் நீங்கள் பணம் கட்டினா விருதுகள் விற்கப்படும்ன்ற ரேஞ்சில் விமர்சனம் இருக்குது. அப்படி பார்க்கும்பொழுது விருதுகள் மீதான நம்பிக்கை திரும்ப சொல்லும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக தகர்ந்து போகிறது. இது நியாயமான விருதா அப்படின்றது. ஆனால் நியாயமான மிகச் சரியான தேர்வுக்குழு, நடுவர் குழுவால் தரப்படுகிற விருதுகளுக்கு என்றைக்கும் மதிப்புள்ளது என்பதில் மாற்று கருத்தே இல்லை. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.